ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். சாரி இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிடுச்சு. அண்ட் மோரோவர் நான் ஒரு நல்ல மூடில் இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. இது குறிப்பிட்டு ஒருத்தவங்களுக்குரிய பதிவு தான், ஒரு குடும்பத்திற்குரிய பதிவு. அது நீங்களும் எல்லாரும் கேட்கறது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா மீடியாவில் லைவில் ஒரு சில விஷயங்களை பேசும்போது நம்மளும் இப்படி பப்ளிக்காக பேசலாம். பர்சனலாக ஓவர் த ஃபோன் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னா ஒரு கொஞ்சம் வீடு ஒரு பாட்டு பாடினோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே, நீ ஏன்னா உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும்லாம் பாடின அந்த வாய் தான் இன்னைக்கு எப்படி பேசுது தெரியுமா? உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி மனுஷங்க இப்படி மாறுறாங்க. எஸ்பெஷலி நீங்க எப்படி மாறுறீங்க. இதே நான் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு நைட்டு லைவ்ல வந்து ஃபோன் காலில் பேசும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபோன் காலில் நான் வந்தப்போ முதல் முறையாக யூடியூப்லே என் தங்கச்சி மெர்சி வந்து பேச போகிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ரியாக்ட் பண்ணீங்களே, அது உண்மை இல்லையா? சும்மா தானா? அப்படியா? எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. நான் உண்மைன்னு இல்லைன்னு நினச்சேன். ஏன் அப்படி? அப்போ வேற யாரும் இதை மாதிரி லட்சக்கணக்கில் கொடுக்குற உங்களுக்கு என்ன சொல்ல யாரும் வரவே இல்லையா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பெரிய தங்கச்சியாக தெரிஞ்சிருக்கணும். சரி, நேற்று லைவ்ல வாட்ச் விஷயமா சொன்னீங்களே, நீங்கள் சென்னைக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருந்தீங்க இல்லையா? நான் எப்போவுமே நான் செஞ்ச காரியங்கள் எப்போவுமே நான் சொல்லணும்னு விரும்ப மாட்டேன். பட் இன்னைக்கு நான் சொல்லணுன்ற ஒரு இதில் இருக்கேன், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன். அதனால நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சென்னைக்கு நீங்கள் ஒரு கேஸ் விஷயமா, அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு கேஸ் விஷயமா வரும்பொழுது, உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த கேஸுக்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து நீங்கள் வந்து இங்கே தங்குறதுக்கு அவ்வளோ பெரிய ரூம் வித் டப்போட உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து, உங்களுக்கு சாப்பிட்றதுல இருந்து உணவுகள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்தேன். வந்தப்போ அதாவது நீங்கள் வந்ததுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் பேர் பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்க நானும் என் மகனும் வந்தப்போ, என் மகன் காரில் இருந்தான். ஏன்னா நான் தனியாக அனுப்பலை. என் மகன் காரில் இருந்தான். ஒரு செகண்ட், குக் பண்ணிகிட்டே வீடியோ எடுத்துருக்கேன், கரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ என் பையன் காரில் இருந்தான். நான் உங்களை பார்க்க வந்தேன். பார்க்க வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு வாட்ச், நீங்கள் கேட்கல, என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு வாட்ச், உங்க கூட இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வாட்ச், அவங்க கூட இருந்தவங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வாட்ச், உங்களுக்கு டைட்டன் வாட்ச், அவங்களுக்கு டைட்டன் ராகா, பசங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக். இந்த வாட்சும் கை நிறையா இனிப்பு பலகாரங்களும், இது இல்லாமல் உங்களுக்கு கை செலவுக்கு உங்கள் 2 பேருக்குமே தனித்தனியாக காசும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் இல்லையா? நீங்கள் அப்போ என்கிட்ட வாட்ச் கேட்கவே இல்லைல்ல, நானாக தானே அன்பில் கொடுத்தேன். நேற்று யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்களாம் நான் கேட்டோன்னே, நான் கேட்டேன், நீங்கள் வாங்கி தரல, அதனால வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அப்படியா? சூப்பர், நல்லா இருக்கு. உண்மையாவே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையே, நானா தானே வந்தேன். நீங்க எனக்கு என்ன ரெசிப்ரோகேட் பண்ணீங்க? அதாவது எனக்கு திரும்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யல. எப்படி உங்களால லைவ்ல உட்காந்து இப்படியெல்லாம் பேச முடியுது? ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகமா நீங்க உண்மையாவே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவையும் நீங்க என் பேரை உங்க லைவ்ல சொல்லும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? அண்ணா தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாரும் ரொம்ப தவறுதலா பேசுறாங்க, வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருப்பேன். என்னைக்காவது நீங்க என்ன சொல்லி பிரபலப்படுத்துங்க நான் சொல்லியிருக்கேனா? ஒரு ஜாயிண்ட் லைவாவது நீங்க எத்தனையோ நாள் கேட்டிருக்கீங்க, நான் வேணா லைவ் ஜாயிண்டா போடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனா? ஏன்னா உறவுகள்ன்றது எப்படின்னா காசு பணத்துல வராதுண்ணா, உண்மையா நேசிக்கிறது. உங்க கண்ணீரை பார்த்தப்போ என் கண்ணீரா நினைச்சு நான் உங்களுக்கு உதவுனேன் இல்லையா? எவ்வளவு வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருக்கணும், கொடுத்துருப்பீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? எவ்வளவு வக்கீல் ஃபீஸ் நீங்க கொடுக்கணும்? கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? இன்னைக்கு கூட நீங்க காலையில லாயர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீங்க. லாயர் யாரு? நீங்க வச்ச ஆளா? இல்ல எப்படி? அவங்க வீட்டில் உள்ளவங்கள நீங்க ஒரு வழி ஆக்கி அவங்களுக்கு ஒரு இது நல்ல பட்டம் பப்ளிக்ல வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ எப்படி லாயரை நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னத்துக்காக? ஃபீஸ் கொடுத்து கூப்பிட போறீங்களா? ஏன்? நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க தானே சொன்னாங்க, என்ன படிச்சிருந்தாலும் என்ன கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை எங்ககிட்ட தான் கேட்கணும், எங்களை மதிக்கலன்னா நாங்க யாரையும் பார்க்க மாட்டோம். ஏன் உங்களால முடியலையா? அப்ப நீங்க பேசும்போது கூட தானே இருந்தீங்க, யாரை பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் நீங்க உதவி கேட்குறீங்க, எதுக்கு? அதுக்கும் காரணம் நான் தானே, மறந்து போச்சா? நேற்று லைவ்ல உட்கார்ந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னே வாயெல்லாம் பல்லா இருக்கு. எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருப்பேன்.
இவங்களாம் இன்னைக்கு தங்கம் அது இதுன்னு கொடுக்குறாங்க. நான் கணக்கு போட்டு சொல்ல விரும்பல. எவ்வளவு கொடுத்துருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பேன். நீங்க கண்ணீர் விடுற நேரத்துல உங்க மொத்த குடும்பத்தையும் நான் சமாதானப்படுத்தியிருப்பேன். உங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிருப்பேன். எப்படி பேச வருது? பணத்துலதான் அன்பு வருதா? பணத்துலதான் அன்பு இருக்கு இல்லையா? வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுங்க. என்னை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? என்னைக்காவது நான் உங்ககிட்ட என்னைக்காவது உங்களுடைய அந்தரங்கங்களை பத்தி ஒரு நாள் ஒரு ஃபோன் கால்ல நான் பேசியிருப்பேனா? உங்ககிட்டயோ, உங்க மனைவி கிட்டயோ, இல்ல இன்னொருத்தவங்க கிட்டயோ, யாருக்கிட்டயாவது நான் பேசியிருப்பேனா? சொல்லுங்க. எப்படி நீங்க தவறான வார்த்தைகளை மற்றவங்க கிட்ட என்னை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு அது கஷ்டமா தெரியலையா? உங்களை நான் ஒரு நல்ல ஒரு மற்ற பெண்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா, ஒரு ஆணுன்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருந்தேன். எப்படி நீங்க அதெல்லாம் பேசுறீங்க? சாரி, கொஞ்சம் விட்டு விட்டு போக வேண்டியது. ஏன்னா சமையல் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி உங்களால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச முடியுது? புதிய உறவு வந்தோன்னே என்ன ஒரு சிரிப்பு இல்லை? அப்போ எப்படி தங்கச்சி எப்படி? நான் கண்ணு மூடும் பொழுது என் கண்ணுக்கு முன்னாடி என் கண் பார்வைக்கு நடுவுல என் தங்கச்சி நீதாமா, எங்க அம்மாவுக்கு அடுத்தது நீதாமா. பணம் தானா? பணமால தானா? பணத்தால தான் நீங்க அதெல்லாம் டைலாக் விட்டீங்களா? உங்க கூட இருந்தப்போங்களா சொன்னப்பெல்லாம் நான் நம்பலையே. கரெக்டா சொல்றீங்க. அது எப்படி அது? நேற்று ஒரு வீடியோ போட்டு ஒரு லைவ்ல உட்காந்து பேசினேன். கண்டிப்பா அந்த லைவ் எனக்கு வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அழகா நான் கேட்கும் பொழுது நீங்க வாங்கி கொடுக்கல, அதனால வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. நீங்க கேட்காம வாங்கி கொடுத்தோம் பாருங்க, நீங்க கேட்காம உங்களுக்கு உதவி செஞ்ச பாருங்க, நீங்க கேட்காம உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை செஞ்சேன் பார்த்தீங்களா? அது எப்படி மறந்துட்டீங்க? மற்றவங்களாவது கேட்டு செய்யறாங்க, கேட்காம நீங்க எதிர்பாராத விஷயங்கள் நீங்க நினைக்கிறத விட அதிகமா செஞ்சேனே, எப்படி மறந்து போச்சு உங்களுக்கு? அப்படி மறக்க கூடாதுல. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒருத்த காட்டுல ரொம்ப வெயில்ல நடந்து நடந்து போகும்போது அவனுக்கு மயக்கமா வந்துருச்சான். மயக்கமா வந்தது. அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாம். அந்த ஆலமரத்துக்கு அடியில அவன் நிழலுக்காக உட்கார்ந்து அவனை அந்த மயக்கத்துல இருந்து தப்பிச்சிட்டான் அந்த ஆலமரத்தோட நிழல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருந்த சின்ன சின்ன மரத்துல இருந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டானான். தெம்பானவனே அவன் என்ன பண்ணானா, பார்த்தானா, மரத்தை மேலேருந்து பார்த்தானா, இந்த மரத்துக்குள்ளால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வேணா வெறும் நிழல் தான் தருது, மற்றபடி இதுல ஒரு காய் இல்லை, வேற எதுவும் இதனால பிரயோஜனம் இல்லை. பெரிய மரமா இருக்கு, இதை வெட்டி வித்துட்டோம்னா நமக்கு நிறைய வருமானம் வரும்னு அவன் எதிர்பார்த்தானான். சரிங்களா? உடனே அவன் வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சதும் மேல இருந்து அந்த மரம் சொல்லிச்சான், நீ எவ்வளவு மயக்கத்தோட வந்த, எவ்வளோ கஷ்டத்தோட வந்த, உனக்கு நான் நிழல் தந்து உன்னை நான் உயிர் கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்னை யோசிக்காம என்னை வெட்டி நீ என் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையானோன்னு வேலையை பாரு, உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்ட போச்சான். வெட்டி வெட்டி போடும்போது அதோடைய ஒரு கிளை கரெக்டா அவனுடைய காலிலே விழுந்து அடிபட்டு அவன் கதறி வழி தாங்காம அழுதானான். அப்போ மரம் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்துதான். இப்போ இவன் சொன்னானா, ரொம்ப மன்னிச்சுக்கோ என்ன, நான் உன்னை பத்தி ஏதோ ஒரு நினைச்சிட்டு ஏதோ ஒரு வேகத்துல நான் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை உன் மூலமாவே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்களாம். இதுல இருந்து கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? புரியணும். சரிங்களா? தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேல பேச வச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப தராதாரம் இல்லாம நடந்துக்கிறீங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கு. உங்க மேல ஒரு வச்சிருந்த மரியாதையை நீங்க இழக்கிற மாதிரி பேசுறீங்க. புரியுதுங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க கூடாதுன்னு. அஞ்சறிவுள்ள மிருகங்களுக்கே நன்றி இருக்கும்போது உங்களுக்கு இல்லையே, நீங்க எனக்கு என்ன திருப்பி செஞ்சீங்க? என்ன திருப்பி செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை, தேவையே இல்லாம அந்த ஹசீனா கிட்ட நான் கேட்டேன், அவங்க கிட்ட எனக்கு இந்த இது அதுன்ட்டு நீங்க தானே சொன்னீங்க, தொக்கு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்ட்டு. அந்த பொண்ணு ஒரு லைவ்லயா போய் உட்காந்து புலம்புது. நேற்று கூட ஒரு 4 ஆடியோ மெசேஜ் கேட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட அது வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கு. என்ன அது உங்ககிட்ட என் அட்ரஸை கேட்டிருக்கு, நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி அட்ரஸை கேட்குது, நான் கொடுக்கவானா வேண்டாமா, நான் உனக்கு அனுப்பி தரேன்னு சொல்லுங்க. சரியா? நான் உங்ககிட்ட அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி என் அட்ரஸையும் அதுக்குரிய காசும் 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ கேட்டீங்க நீங்க? 500 ரூபா கேட்டீங்க. அப்புறம் 1/2 கிலோ அது என்ன ஏதோ ஒன்று இல்லை, அது அந்த பிரண்டை, அதுக்கு எவ்வளோ கேட்டீங்க? 500 ரூபா கேட்டீங்க. 1000 ரூபா அனுப்பி 1000 ரூபாய் கொரியர் சார்ஜும் அனுப்புனேன். தென் அது இல்லாம எக்ஸ்ட்ரா காசும் உங்களுக்கு அனுப்புனேன். இவ்வளவும் அனுப்புன பிறகு எனக்கு இது எந்த பொருளும் வரல. நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்தீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த பொருளும் வரல, வராமலே நான் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு அவ பேரு தான் வருது. தேவையில்லாம நம்ம இவ்வளோத்துக்கு அவங்க கிட்ட கேட்டு அவங்க நமக்காக செஞ்சு அவங்களுக்கு நஷ்டமான மாதிரியும், நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்காத மாதிரியும், அவங்களுக்கு தேவை, அவங்க எத்தனையோ கிட்டத்தட்ட 4000 4500 ரூபாய்க்கு அவங்க பொருள் எல்லாம் வாங்கி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு காசு கொடுக்காத மாதிரி வந்தது. எந்த இடத்து யாரு காரணம் அதுக்கு? உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஜிபே இருக்கா? எடுத்து இப்படி ஓட்டி பாருங்களேன். எவ்வளவு செஞ்சிருப்பேன். மறந்துடுச்சா? எப்படி பேச முடியுது உங்களால? எப்படி பேச முடியுது? தயவு செஞ்சு சொல்றேன், என்னை பத்தி பேசாதீங்கன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுதா? நான் உங்களை நேசிச்சது வேற. புரியுதா? எவ்வளவு ஒரு சகோதர பாசத்துல நேசிச்சேன்.
அந்த நேசிப்புக்கு வேல்யூ இல்லாமல் கேவலம் பணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க, நான் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை விட அதிகமாக பணமாகவே கொடுத்துருக்கேன். மறந்து போகுதா? இன்னும் இன்னைக்கு வந்து உதவி கேட்குறீங்க, சட்ட உதவி. அதை எப்படி நீங்கள் என்னை தாண்டி அவர்கிட்ட கேட்க முடியும்? நீங்கள் எப்படி கேட்குறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தா? என்னை தாண்டி எப்படி கேட்பீங்க? ஏன் மறந்துடுச்சா? நேத்து தானே பேசுனீங்க, மறந்துடுச்சா? எப்படி சூப்பர் சாட் போட்டு நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து உங்களை யாரை பத்தியும் பேசல, என்னை பத்தி நீங்க பேசுனீங்களான்னா நான் சொல்லலை. ஆனா பொதுவா நீங்க என்ன சொன்னீங்க? சூப்பர் சாட் போட்டு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போடுறாங்க. அதாவது அந்த 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 ஒரு பொண்ணு, நீங்க கூட முந்தா நேத்து கூட ஏதோ லைவ்ல ஏதோ திட்டிங்க போல, முந்தா நேத்தை விட அந்த அவங்க வந்து சூப்பர் சாட் போட்டு எல்லாரும் வந்து இங்க உங்க நேம் உங்ககிட்ட சொல்லி வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க தனியா வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? ஆமான்னு சொன்னீங்க. நான் கூட சூப்பர் சாட் போட்டிருக்கேன். அப்ப எனக்கும் உறுத்த தான் செய்யும். சரிங்களா? நீங்க என்ன சொல்லாட்டினாலும் எனக்கு உறுத்ததான் செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட என்னை பத்தி நீங்க சொல்லுங்க, நான் சொல்லியிருக்கேன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க பேசுவீங்க? நான் நிறைய விஷயங்களை வாய் மூடிட்டு போறேன். சரியா? பயந்துகிட்டலாம் இல்லை. நான் பயங்கரமான ஆளு. நான் பயப்படலாம் மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டுல உள்ளவங்க ஒரு சட்டப்படி போலான்னு சொன்னதாலதான் அந்த சில காரியங்களோடு நான் பொறுமையா இருந்தேன். இல்லைன்னா நான் யாருன்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சட்டப்படி போகணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஏதோ சொல்லுவாங்க பாருங்களா, ஆடு பகை என்னது குட்டி பகை அம்மாவா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன நான் உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை போவது எதுக்கும் நீங்க வேற யாரையும் கூப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? மறந்துட்டீங்களா? போன 2 வாரத்துக்கு முன்னாடி தானே அப்படி உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசினாங்களே, எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். நீங்க யோசிக்கலையா? அதுக்கப்புறமும் நீங்க அவருக்கு போன் பண்ணிட்டு 14ஆம் தேதி நீங்க என்ன சார் கேஸுக்கு வரலன்னா நீங்க கேட்டீங்க. அது எப்படி? அப்ப கூட இந்த தங்கச்சி ஞாபகம் இல்லையா? இவங்களால தானே உங்களுக்கு அவங்கள பழக்கம். எப்படி அது? வேண்டாம். என்ன நிறைய பேச வச்சுட்டு மற்றவங்கள மாதிரி என்னை பேச வச்சு உங்களுடைய மரியாதையும் தரத்தையும் குறைச்சிடாதீங்கன்னா. எனக்கு ரொம்ப வலிக்குது சில வார்த்தைகள். நான் பேசிட்டேன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். புரியுதுங்களா? நான் பேசாத வரைக்கும் தான். நான் இது வரைக்கும் உங்களை பத்தி ஒரு தரக்குறைவான விஷயங்களும் பேசல. ஆனா நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா இருங்க. புரியுதுங்களா? நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரி. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது கண்டென்ட்லாம் இருக்காது, உண்மையை மட்டும்தான் வரும். சில உண்மையான விஷயங்கள் நான் பேசிடுவேன். தயவு செஞ்சு சொல்றேன், நீ உங்க பாதை வேற, என் பாதை வேற. நான் ஒதுங்கிட்டேன்னா ஓகே, அவ்வளவுதான். நான் ஒரு சில விஷயங்களுக்காக இந்த மீடியாவில் இருக்கேன்னா அது என்னுடைய சொந்த விஷயம். மீடியா யாருடைய சொந்தமும் கிடையாது. இந்த யூடியூப், நீங்க யூடியூபுக்கு வரதுக்கு முன்னாடியே 2013 நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? நான் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏற்கனவே வந்திருக்கலாம். நான் அதெல்லாம் விருப்பப்படலை. புரியுதா? 2வது இந்த ஆள வந்த பப்ளிசிட்டி என்னை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கு தெரியுமில்ல? ஒருத்தவங்க உங்களை நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக, உங்களுக்கு உதவி பண்ண ஒரே காரணத்துக்காக எனக்குள்ள பட்ட பேர் என்ன தெரியுமா? விபச்சாரி. தெரியுமா உங்களுக்கு? ரோட்ல கைய காலை திறந்து படுத்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் போறவ, என் பொண்ணை உங்க கூட கூட்டி விட்டு பிசினஸ் பண்றவ. புரியுதா? எனக்கு கிடைச்ச பட்ட பேர். அது கிடைச்சது கூட நீங்க அதுக்காக வருத்தப்படல, நீங்க அதுக்காக யாருக்கிட்டையும் கேட்கல. அதே உங்க சொந்தத்துக்கு வருதுன்னு எப்படி பொங்கிட்டு வரீங்க? மறந்துட்டேனா? அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த இடைவெளி. புரியுதா? உங்க கூட இருந்தவங்க நிறைய விஷயம் எனக்கு புரிய வச்சாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்ன பேசுறீங்க, ஏது பேசி, ஏன் இன்னைக்கு நம்ம கூப்பிட்ட ஒரு உறவு, நம்ம நேசிச்ச ஒரு உறவு, நம்மளை கேட்காமலே நமக்கு செஞ்ச உறவு ஏன் தள்ளி போயிடுச்சுன்றதை யோசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. என்ன எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க எவ்வளவு அனுபவங்களை எனக்கு சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் வரவங்க அது அவங்க அனுபவிப்பாங்க. அவ்வளவுதான். அது அவங்கவுங்களுடைய விஷயம். புரியுதுங்களா? அதுக்காக நன்றியை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நீங்க நிம்மதியா இருக்கீங்க இல்லையா? நன்றியை மறந்த இனிமேலும் அந்த விஷயங்களுக்காக நீங்க அலைவீங்க இல்லையா? அன்னைக்கு இந்த ஆளை நீங்க யோசிப்பீங்க. நான் என்ன யோசிப்பீங்க? புரியுதுங்களா? நீ அவங்க கூட எல்லாம் பிறக்க வேணாம், நீங்க எனக்கு சாமியாலாம் நினைக்க வேணாம். ஜஸ்ட் என்ன ஒரு மனுஷியா நினைச்சிட்டு காயப்படுத்தாம விட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே நான் சொல்றது? இன்னைக்கு உங்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், செயின் வாங்கி கொடுக்கலாம், மோதிரம் வாங்கி கொடுக்கலாம். அன்னைக்கு நீங்க அழுதப்போ எதுவும் வாங்கி யாரும் கொடுக்கல. அந்த இடத்துல மெர்சி தானே நின்ன. மறந்துடாதீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களை சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, இது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. நான் சொல்ல விரும்பல, ஆனா ரொம்ப மன வருத்தத்தோட இந்த வீடியோ போடுறேன். இதுலயும் உங்களை ரொம்ப மரியாதை குறைவில்லாம பேசாம டீசெண்டா பேசுறேன். ஏன்னா அங்கேயும் நான் உங்களை காயப்படுத்த விரும்பல. புரியுதுங்களா? முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.